அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட பேப்பர் 2 அதாவது டெக்னிக்கல் எக்ஸாம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற டெக்னிக்கல் எக்ஸாம்ஸுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது சொல்கிறோம். நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் ஸோ அப்படின்றதையும் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் இங்கிலீஷில் வருமா, என்ன மாதிரி வரும், எல்லாத்தையுமே உங்களுக்கு எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் கொடுக்க போகிறோம். நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வரவங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்க, கீழே தெரியுற 9600420486 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை ஃபோன் பண்ணி என்ன பண்ணுங்க, உங்களோட எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு ஈவினிங் போல கால் பண்ணி தாராளமாக சொல்லுங்க. சரியா, ஈவினிங் போல கால் பண்ணி தாராளமாக சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா டெக்னிக்கலுக்கு மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டோட கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து என்ன பண்ணீங்க, மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா நாளையில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 7ஆம் தேதி காலையில வந்து உங்களுக்கு வந்து என்னது, அதாவது நாளைக்கே வந்து 446 எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு பேசிக் டிசைன் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையரும் நடக்க போகுது. ஸோ இது முடிக்கிறவங்க வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அடுத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிக்கோங்க, எந்தெந்த எக்ஸாம் என்னன்னைக்கு எழுத போறீங்க அப்படின்றத தயவுசெய்து பார்த்தீங்கன்னா. முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, சார் நான் ஒரு 5 எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார், நான் ஒரு 4 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுதாம போயிட்டா எனக்கு வந்து மற்ற பேப்பர்லாம் வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. நீங்க 5 எக்ஸாம் எழுதினாலும் சரி, 10 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ எத்தனை எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் அதுல நீங்க எந்தெந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்தந்த போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிள். அதனால வந்து சார் இந்த எக்ஸாமுக்கு எனக்கு போக முடியல, 2 எக்ஸாம் நான் எழுதல, மீதி 8 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 8 எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் தான். அதனால இந்த 2 எக்ஸாம் எழுதாதனால உங்களுக்கு ரிசல்ட் வராதுன்னு கிடையாது, அந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வராது. மற்றபடி நீங்க எதை அட்டன் பண்றீங்களோ அட்டன் பண்றதுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வரும். அதே மாதிரி முக்கியமா பேப்பர் 1 அட்டன் பண்ணிருக்கணும். பேப்பர் 1 அட்டன் பண்ணி பேப்பர் 2 1 2 இல்ல 10 அட்டன் பண்ணாம 2 அட்டன் பண்ணாலும் ஓகே தான். சரியா, அதை கிளியரா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரைட், இப்போ நாளைக்கு வரக்கூடிய இதுக்கு என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிடி எக்ஸாம். ஃபர்ஸ்ட் வந்து சிபிடி எக்ஸாம். ஸோ அதனால உங்களுக்கு ஓஎம்ஆரோ எந்த வித இது இருக்காது. ஆனா சிபிடி எக்ஸாம் நிறைய பேர் புதுசா போய் கம்ப்யூட்டர் எழுதுறப்ப கொஞ்சம் பதட்டமா இருக்கும். ஸோ பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், பதறாம இருந்ததுனாலே பாதி எக்ஸாம் முடிச்சதுக்கு சமம். ஸோ நீங்க வந்து ஃபியர் இல்லாம போங்க. சிபிடி எக்ஸாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நடக்கும் அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், தயவு செய்து போய் பார்த்துட்டு போங்க. சரியா, பயம் இல்லாம இருக்கும் உங்களுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அதுல சொல்லியிருக்கேன். சரியா, ஸோ அதனால சிபிடி எக்ஸாமை பத்தின பயமே கிடையாது. மவுஸை வச்சுதான் கிளிக் பண்ண போறீங்க, ஈஸியா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ரப்பர் சீட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்சைட் கால்குலேட்டரோ கையில கால்குலேட்டரோ கொண்டு போக முடியாது, கம்ப்யூட்டர்லயும் கால்குலேட்டர் வராது. மேக்சிமம் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் சம் ஏதாச்சும் வருது அப்படின்னா நீங்க மேக்சிமம் வந்து கையால், அதாவது மைண்டாலேயே சால்வ் பண்ணி போடுற மாதிரி தான் வரும். ரொம்பலாம் இன்டெப்தாலாம் கேட்க மாட்டாங்க. சரியா, அதனால புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஸ்டினோட பேட்டர்ன் ஒவ்வொரு ட்ரேடுக்கு, அதாவது நீங்க என்ன போஸ்ட் அப்ளை பண்ணீங்களோ அதோட கோடை பாருங்க. இப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங் இப்போ வந்து 446 அப்படின்லாம் இருக்கு அப்படின்னா, இப்போ 532 அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் வரும். ஒரே பேஜ்ல இங்கிலீஷ்ல கொஸ்டின் இருக்கும், தமிழ்ல கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், இதுல இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இதை நீங்க பயப்பட தேவையில்லை. லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. சரியா, ஸோ இது முக்கியமா சொல்லிட்டேன். இப்போ வந்து கொஸ்டின் வந்து சார் இப்போ சிபிடி எக்ஸாம் பத்தி உங்களுக்கு சொல்லியாச்சு. கொஸ்டின் வந்து உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கேட்கலாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிச்ச அனாலிசிஸ் வச்சு உங்களுக்கோட அப்ளிகேஷன் பேஸ்டு ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தியரி பேஸ்ட். நீங்க யாரா வேணாலும் இருங்க, மெக்கானிக்கலா இருங்க, சிவிலா இருங்க, ட்ரிபிளியா இருங்க, அப்ளிகேஷன் அதோட பயன்களை வச்சு கேட்பாங்க தியரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். அந்த ஃபார்முலாஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபார்முலாஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில இதுக்கு வந்து எக்ஸாக்ட் வேல்யூஸ் இருக்கும், எக்ஸாக்ட் வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூஸ் வச்சு கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி சில கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகிறப்போ வந்து ஈக்குவல் டு 0வா இருந்தா என்ன ஆகும், நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா என்ன ஆகும், கிரேட்டர் தென் 1ஆ இருந்தா என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் பேசிக்கா கேட்பாங்க.
சரியா? ரொம்பலாம் வந்து ரொம்ப இன்டெப்தா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதுல சரியானது எது தவறானது எது அப்படின்னு கேட்பாங்க. அதுல கீழே வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஆப்ஷனை தான் நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப கூற்று காரணங்கள் மாதிரிலாம் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வராது. ஸோ அதனால பயப்படாதீங்க. டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 140 பிளஸ் ஆச்சு போட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சேஃபா இருக்கும். சரியா? ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டோம். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், நிறைய உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதுலயே உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கு மூவ் ஆன் ஆகிருங்க. தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டினா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், ஈஸியா இருக்கும். மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளியராங்க? கிளியரா? ஸோ ஐடி ஸ்டாண்டர்டா இருக்கும், டிப்ளமா ஸ்டாண்டர்டா இருக்கும், பேசிக்காக தான் கொஸ்டின் வரும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் எது கொடுத்துருக்காங்களோ, சிலதுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. தெரியுதா? இதுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது இங்கிலீஷ்ல மட்டும் தான் கேட்பாங்க. மற்ற இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் கேட்பாங்க. அதை நல்லா பார்த்துட்டு போங்க. எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க பாருங்க. ஸோ இதுல ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இப்போ 446 532க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்டோட PDF வந்து நம்ம டெலகிராம்ல போட்டோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல போறவங்க அது 200 கொஸ்டின்ஸ், அதாவது உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கவர் பண்ணி அந்த 200 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க அட்டன் பண்ணுங்க. அடுத்து 11ஆம் தேதி எக்ஸாம் இருக்குன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி இல்லாட்டி 10ஆம் தேதி என்ன பண்ணுவோம், இந்த 2 ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம போடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்ன இது நம்ம கவர் பண்ணுவோமோ அது ஃபுல்லா 200 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கவர் பண்ணி போடுவோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ நாளைக்கு இந்த 2 எக்ஸாம் எழுதுறவங்க என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல என்ன பண்ணுங்க, இந்த நம்பர் 9600420486 வாட்ஸ்அப்ல மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத தயவு செய்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நாளைக்கு அனாலிசிஸ் வீடியோ போடுவோம். ஸோ தொடர்ந்து இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி இன்னும் எக்ஸாம்ஸுக்கு யாரும் மெட்டீரியல் இல்லை, இது இல்லை, சோர்ஸ் இல்லைன்னு நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனல்ல எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். PDF டெஸ்ட் பேட்சஸ் தான். ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம், என்கிட்ட சோர்ஸ் இருக்கு, நான் படிச்சுக்கிறேன்னா தயவு செய்து படிச்சுக்கலாம். ஆனா இதை வாங்க போறீங்க அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க, சாம்பிளை மஸ்ட் ஃபுல்லா அனலைஸ் கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அவசரப்பட்டு வாங்காதீங்க. வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து சார் இது சரியில்லை அது சரியில்லை எதுவும் சொல்லாது. சாம்பிளை பாருங்க, உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சுன்னா வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. சரியா? ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு இப்போ புதுசாக நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க, அதோட வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ தயவுசெய்து போய் பாருங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கும் நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணுவோம் டெஸ்ட் பேட்ச். தயவுசெய்து ரெகுலராக நம்ம சேனலை பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட சொல்லுங்க. டெலிகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.